உலகின் மிகவும் செல்வாக்கு மிகுந்த மருத்துவர் பிரான்சிஸ் பார்க்கர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1773ஆம் ஆண்டு அயர்லாண்டில் இருக்கிற மன்ஸ்டருடைய கவுண்டி வாட்டர்ஃபர்டில் இருக்கிற வாட்டர்ஃபர்டில் வில்லியம் பார்க்கருக்கும் எலிசபெத் ஏச்சசன் பார்க்கருக்கும் மகனாக பிறக்கிறார் பிரான்சிஸ் பார்க்கர். இவர் கூட பிறந்தவங்க 5 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. பிரான்சிஸ் பார்க்கர் குழந்தை பருவத்திலிருந்தே புதிய புதிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் கொண்ட ஒரு புத்திசாலித்தனமான குழந்தையாக வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் 1778ஆம் ஆண்டு பிரான்சிஸ் பார்க்கருக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த வாட்டர்ஃபர்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து பிரான்சிஸ் பார்க்கர் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே பிரான்சிஸ் பார்க்கர் இவருடைய பள்ளி பாடங்களை ரொம்ப சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனாக திகழ்ந்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1783ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் பிரான்சிஸ் பார்க்கர் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு இவருடைய அப்பா இவருடைய மேற்கல்விக்காக உயர்கல்விக்காக அந்த வாட்டர்ஃபர்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து பிரான்சிஸ் பார்க்கர் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக் லாங்குவேஜையும் லட்டின் லாங்குவேஜையும் பிரான்சிஸ் பார்க்கர் கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதே சமயம் சயின்ஸ் அறிவியலில் பிரான்சிஸ் பார்க்கர் அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக கெமிஸ்ட்ரி வேதியியல் பயாலஜி உயிரியல் இந்த 2 பாடங்களை மிகவும் ஆர்வத்தோட பிரான்சிஸ் பார்க்கர் படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் துரதிர்ஷ்டவசமாக 1788ஆம் ஆண்டு பிரான்சிஸ் பார்க்கருடைய அப்பாவான வில்லியம் பார்க்கர் அவருடைய 57 வயதிலேயே இறந்து போயிடுறாங்க. ஏன்னா பிரான்சிஸ் பார்க்கருடைய அப்பா 1731ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. அவர் 1788ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவருடைய 57 வயதில் இறந்து போயிடுறாங்க. இது பிரான்சிஸ் பார்க்கருடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. இதே காலகட்டத்தில் பிரான்சிஸ் பார்க்கருக்கு 15 வயது தான் இருந்தது. இருந்தாலும் கூட பிறந்தவங்க 5 பேர் இருந்தனால இவருடைய அம்மா பிரான்சிஸ் பார்க்கரை பார்த்துக்கிட்டாங்க. அதேமாதிரி அந்த 5 பேரும் கூட பிரான்சிஸ் பார்க்கருக்கு உதவியாக இருந்து வந்தாங்க. இதே காலகட்டத்தில் தான் பிரான்சிஸ் பார்க்கருக்கு இவருடைய அப்பாவினுடைய இறப்பின் பிறகு தான் மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. இதுக்கிடையில் 1790ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் பிரான்சிஸ் பார்க்கர் இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த வாட்டர்ஃபர்ட் கிராமர் ஸ்கூல்லேருந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் முடிச்சதுக்கப்புறமா பிரான்சிஸ் பார்க்கர் இந்த அயர்லாண்டில் இருக்கிற மன்ஸ்டருடைய கவுண்டி வாட்டர்ஃபர்டில் இருக்கிற வாட்டர்ஃபர்டில் இருந்து நேராக அதே அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ட்ரினிட்டி காலேஜ் டப்ளினில் இவர் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின் அப்படின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் டப்ளின் அதனுடைய ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜ். அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் டப்ளினுடைய ஒரு அங்கம் தான் இந்த டிசிடி ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின். இங்கு படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் டப்ளின்ல இருந்து தான் டிகிரி வழங்கப்படும். ஸோ பிரான்சிஸ் பார்க்கர் அந்த ட்ரினிட்டி காலேஜ் டப்ளினில் 1790ஆம் ஆண்டிலிருந்து அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக கெமிஸ்ட்ரி வேதியியலில் நிறைய கோர்சஸை பிரான்சிஸ் பார்க்கர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே ட்ரினிட்டி காலேஜ் டப்ளினில் பிரான்சிஸ் பார்க்கர் மெடிசன் மருத்துவமும் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்கள் அதாவது மெடிக்கல் கரிக்குலமாக பிரான்சிஸ் பார்க்கர் அனாட்டமி உடற்கூறியல், பெத்தாலஜி நோயியல், அதுக்கப்புறம் ஃபிசியாலஜி உடலியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, கெமிஸ்ட்ரி வேதியியல், பயாலஜி உயிரியல், பாட்டனி தாவரவியல், அதே மாதிரி இன்னொன்று இந்த ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களை பிரான்சிஸ் பார்க்கர் படித்து வந்தாங்க. இந்த நிலையில் 1793ஆம் ஆண்டு இவருடைய 20 வயதில் ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின்ல இருந்து கெமிஸ்ட்ரியில் இவர் டிகிரி பெற்றுறாங்க. அதுக்கப்புறமா பிரான்சிஸ் பார்க்கர் தொடர்ந்து மேலும் மருத்துவம் படிக்கிறதுக்காக இந்த 1793ஆம் ஆண்டு அயர்லாண்டில் இருக்கிற டப்ளின்ல இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு இவர் போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே பிரான்சிஸ் பார்க்கர் ஜாயின் பண்ணி டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே ட்ரினிட்டி காலேஜ் டப்ளினில் இவர் அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸின் போதே 3 ஆண்டுகள் மருத்துவம் படித்தனால இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் அடுத்த 2 ஆண்டு மருத்துவம் படித்தா போதும் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி இவருக்கு கிடைச்சிரும். ஸோ அதனால அங்கே ஜாயின் பண்ணாங்க. மேலும் அந்த
யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஒரு மெடிக்கல் ஸ்கூல். அதனால தான் இவர் வந்து அயர்லாண்ட்லேருந்து ஸ்காட்லாண்டுக்கு போய் படித்தாங்க. இதுக்கப்புறம் ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து இவருடைய எம்டி, அதாவது டாக்டர் ஆஃப் மெடிசன், அந்த டிகிரிக்கு உண்டான தீசஸ் ஆய்வு கட்டுரை ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து ஏற்பாடு செஞ்சாங்க. அது குறிப்பாக இவர் வந்து லூயிஜி கேல்வானி அப்படின்னு சொல்லி ஒரு இட்டாலியை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட், ஒரு விஞ்ஞானி. அந்த இட்டாலியை சேர்ந்த அந்த விஞ்ஞானி வந்து நம்மளுடைய நரம்பு செயல்பாட்டுக்கும் நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷனுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து கூறியிருந்தாங்க. அதாவது அந்த லூயிஜி கேல்வானி அப்படின்றவர் வந்து நம்மளுடைய நரம்பு செயல்படுறது அப்படின்றது வந்து எலக்ட்ரிசிட்டி மூலமாக அப்படின்னு சொல்லி அவர் வந்து கருதினாங்க. இது வந்து இதில் வந்து ரிசர்ச் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து முடிவு செஞ்சாங்க. அதை நோக்கி இவருடைய தீசஸை இவர் வந்து ஏற்பாடு செஞ்சாங்க. அப்போ இவர் வந்து நர்வஸ் ஃப்ளூயிட் வித் டைனமிக்கல் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற டைட்டில் இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசனுக்கு உண்டான தீசஸ் ஆய்வு கட்டுரையை 1795ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து சப்மிட் பண்ணாங்க. அதை சமர்ப்பித்த உடனே ஃப்ரான்சிஸ் பார்க்கருக்கு வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி வழங்கப்படுது. ஸோ 1795ஆம் ஆண்டு இவருடைய 22 வயதில் ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து எம்டி டிகிரியை பெற்றுறாங்க. இந்த நிலையில் இவர் வந்து கூறியிருந்தது என்னென்னா, இப்போ நம்மளுடைய உடம்பில் வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து பயன்பாட்டின் மூலமாக நரம்புகளுக்குள்ள ஃப்ளூயிட் வந்து இருக்குது, ஒரு நர்வ்ஸ் ஃப்ளூயிட் வந்து இருக்குது. அதுதான் வந்து நம்மளுடைய உடல் வந்து இயங்குறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுதான் அந்த தீசஸ். அதில் ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து கணிச்ச ஒரு விஷயம் சரி, ஒரு விஷயம் தவறு. ஒன்று சரின்றது என்னென்னா, எலக்ட்ரிசிட்டி மூலமாக தான், எலக்ட்ரிக் ஸ்டிமுலேஷன்ஸ் மூலமாக தான் நம்மளுடைய நரம்புகள் இயங்குது. அது வந்து சரிதான். ஆனால் அந்த நரம்புகளுக்குள்ள இவர் வந்து ஃப்ளூயிட் இருக்குது, திரவம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது திரவம் கிடையாது, இம்பல்சஸ் தான் இருக்குது. அந்த இம்பல்சஸ் தான் நம்மளுடைய நரம்புகளினுடைய செயல்பாடு காரணம். குறிப்பாக வந்து அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை வந்து நம்மளுடைய நரம்புகள் வந்து இந்த இம்பல்சஸ் மூலமாக தான் டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ இதை ஏற்கனவே இவர் வந்து நரம்புகள் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னு ஃப்ரான்சிஸ் பார்க்கர் சொல்லியிருந்தது சரிதான். ஆனால் அதில் ஃப்ளூயிட் இருக்குது, நர்வ் ஃப்ளூயிட் இருக்குது அப்படின்னு சொன்னது மட்டும் தவறு. அது ஃப்ளூயிட் கிடையாது, அது வந்து இம்பல்சஸ். ஸோ ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்போ இருந்த மருத்துவ வசதிக்கும் அப்போ இருந்த அறிவியல் ஆராய்ச்சிக்கான வளர்ச்சிக்கும் இருந்த அந்த சமயம் ஃப்ரான்சிஸ் பார்க்கர் இதை சொன்னதே மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதுக்கப்புறம் இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலேருந்து அந்த 1795ஆம் ஆண்டு மறுபடியும் இவர் வந்து அயர்லாண்டில் இருக்கிற மன்ஸ்டருடைய கவுண்டி வாட்டர்ஃபர்டில் இருக்கிற வாட்டர்ஃபர்டுக்கே போயிடுறாங்க. அங்கே போய் இவருடைய அம்மா, இவர் கூட பிறந்த அந்த 5 பேர், அவங்க கூட ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து வாழத் தொடங்குறாங்க. மேலும் அந்த ஒரு வாட்டர்ஃபர்டில் ஒரு சிறிய மருத்துவமனை நிறுவி ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து ஒரு மருத்துவராக அங்கே வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து காய்ச்சல், நிறைய ஃபீவர்ஸ், அந்த காலகட்டத்தில் நிறைய ஃபீவர்ஸ் புதுசாக ஏற்படும். ஸோ அதுக்குண்டான சிகிச்சையில் ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து இவருடைய கவனத்தை செலுத்தினாங்க. அப்போ தான் இவருக்கு ஒரு விஷயம் தெரியுது, அந்த காலகட்டத்தில் அயர்லாண்டில் ஃபீவர்ஸுக்கு மட்டும், அதாவது தனித்துவமான காய்ச்சல்களுக்கு மட்டும் சிகிச்சை கொடுக்கறதுக்காக ஃபீவர் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு ஒன்று இந்த அயர்லாண்ட்லேயே கிடையாது அப்படின்றத ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து அந்த வாட்டர்ஃபர்டில் ஒரு ஃபீவர் ஹாஸ்பிட்டலை நிறுவனாங்க. இதுதான் அயர்லாண்டிலேயே ஃபர்ஸ்ட் ஃபீவர் ஹாஸ்பிட்டல். அதாவது காய்ச்சலுக்காக ஒரு தனியான ஒரு மருத்துவமனை அயர்லாண்டில் உருவாக்கப்பட்டது இந்த 1800கள் காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் தான். ஸோ அதை வந்து ஃப்ரான்சிஸ் பார்க்கர் தான் பண்ணாங்க. ஸோ ஒரு பெரிய சாதனையை ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து இவருடைய இளம் வயதில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் தான் ஃப்ரான்சிஸ் பார்க்கருடைய அம்மாவான எலிசபெத் ஏச்சசன் பார்க்கர் அவங்களும் வந்து இறந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து இந்த அயர்லாண்டில் இருக்கிற மன்ஸ்டருடைய கவுண்டி வாட்டர்ஃபர்டில் இருக்கிற வாட்டர்ஃபர்டில் இருந்து அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினுக்கு 1800ஆம் ஆண்டு இவர் போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து ஒரு சிறிய மருத்துவமனை நிறுவி அங்கே ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து ஒரு மருத்துவராக பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸும் எழுதினாங்க. காய்ச்சல்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும், அது எப்படி தவறாக சிகிச்சை வழங்கப்பட்டு வருது, அதை எப்படி முறைப்படுத்தணும் அப்படின்றதுல ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து ஆர்வம் காட்டினாங்க. இந்த நிலையில் தான் 1804ஆம் ஆண்டு டப்ளினில் இருக்கிற கோர்க் ஸ்ட்ரீட், அங்கே இருக்கிற கோர்க் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டல், அங்கே இவருக்கு சீனியர் ஃபிசிஷியன், மூத்த மருத்துவர் அப்படின்ற
அப்படின்ற பதவி ஃப்ரான்சிஸ் பார்க்கருக்கு கிடைக்கிது. ஸோ அந்த கோர்க் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டலில் 1804ஆம் ஆண்டிலிருந்து ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து ஒரு சீனியர் ஃபிசிஷியனாக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதே 1804ஆம் ஆண்டு இவருடைய 31 வயதில் ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து எம்மா கானொலி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஃப்ரான்சிஸ் பார்க்கருக்கும் இவருடைய மனைவியான எம்மா கானலி பார்க்கர் இவங்க 2 பேருக்குமே வில்லியம் பார்க்கர் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தையும் 4 பெண் குழந்தைகளும் அப்படின்னு மொத்தமாக 5 குழந்தைகள் பிறந்தது. இது ஃப்ரான்சிஸ் பார்க்கருடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1808ஆம் ஆண்டு இவர் படித்த அந்த டப்ளின்லே இருக்கிற ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின் அங்கே இவருக்கு ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரி வேதியியல் பேராசிரியர் அப்படின்ற பதவி வில்லியம் பார்க்கருக்கு வழங்கப்பட்டது. ஸோ 1808ஆம் ஆண்டிலிருந்து ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரி வேதியியல் பேராசிரியர் அப்படின்ற பதவியில் ட்ரினிட்டி காலேஜ் டப்ளினில் ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1810ஆம் ஆண்டு அந்த டப்ளின்லையும் ஒரு ஃபீவர் ஹாஸ்பிட்டல் ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து நிறுவனாங்க. வாட்டர்ஃபோர்டில் இவர் நிறுவனதை விட டப்ளினில் ஒரு பெரிய ஃபீவர் ஹாஸ்பிட்டலை இவர் நிறுவனாங்க. இது ரொம்ப குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. இதுக்கப்புறமா இந்த 1810 காலகட்டத்தில் ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து தொடர் ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டாங்க. குறிப்பாக வந்து ரொம்ப புதிய வகையான காய்ச்சல்கள் குறித்தே ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து ரிசர்ச்சில் ஈடுபட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கெமிஸ்ட்ரியில் நிறைய ஆர்வம் இருந்தனால இவர் வந்து ஃபார்மகாலஜி மருந்தியலில் கூடுதல் கவனம் செலுத்தினாங்க. அதாவது கெமிஸ்ட்ரி ஃபார்மகாலஜி வந்து ஒன்று பிணைஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு ஃபார்மகாலஜி அப்படின்னா மருந்தியல் அப்படின்றது இப்போ தாவரங்கள் மற்ற உயிரினங்களிலிருந்து எடுக்கப்படக்கூடிய சப்ஸ்டன்ஸ் பயன்படுத்தி மருந்துகள் உருவாக்கக்கூடியது, அது முறைப்படி செய்கிறது. அப்போ அதுக்கு முன்னாடி அதனுடைய ரசாயன பண்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா கெமிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும். ஸோ கெமிஸ்ட்ரி அடிப்படை, அதிலிருந்து அது கெமிஸ்ட்ரி அப்படின்றது பேசிக்கானது, அதிலிருந்து அட்வான்ஸ் ஆனது ஃபார்மகாலஜி அப்படின்றது. ஸோ அதனாலேயே ஃப்ரான்சிஸ் பார்க்கரும் வந்து புதிய மருந்துகள் உருவாக்குறதுலையும் இவருடைய கவனத்தை செலுத்தினாங்க. குறிப்பாக அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஸ்டாண்டர்டாலாம் மருந்துகள் இருக்காது. இப்போ ஒரு நோய் இருக்குது, ஒரே வகையான அறிகுறிகளோட 2-3 நோய் இருக்குன்னா அது எல்லா நோய்களுக்கும் ஒரே மருந்து தான் அப்படி வழங்கப்படும். அதே மாதிரி சரியான அளவில் மருந்து வழங்கப்படுமா அப்படின்னா அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மருத்துவர்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் விதவிதமான சிகிச்சைகள் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஆக்கணும் அப்படின்றதும் ஃப்ரான்சிஸ் பார்க்கருடைய ஒரு முக்கிய எண்ணமாக இருந்தது. இந்த நிலையில தான் 1816ஆம் ஆண்டிலிருந்து அடுத்த சில ஆண்டுகள் வந்து டைஃபஸ் அப்படின்ற ஃபீவர் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டது. இந்த டைஃபஸ் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். ஃபஸ்ட்டு தலைவலி காய்ச்சல் ஏற்படுத்தும், அதுக்கப்புறமா உடல் வலியினை ஏற்படுத்தி சோர்வை ஏற்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய தோள்களில் சொறி மாதிரியான விஷயங்களை வந்து ஏற்படுத்தும். ஸோ இச்சிங் இதெல்லாம் வந்து ஏற்படும். இப்படி மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் வந்து ஏற்படும். அதனால் நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் இறந்து போனாங்க. இது வந்து போர் காலகட்டத்திலையும் இப்போ நிறைய பஞ்சம் இருக்கிற இடத்துலையும் டைஃபஸ் அப்படின்ற நோய் பரவினது. அது மாதிரி 1816 to 1819 இந்த 3 ஆண்டுகள் மிக பெரும் அளவில் இந்த டைஃபஸ் அப்படின்ற நோயானது பரவி அயர்லாண்டில் பல பேர் வந்து இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் அது வந்து 1819க்கு பிறகு தான் கட்டுப்பாட்டிலேயே வந்தது. இந்த நிலையில தான் 1820ஆம் ஆண்டு ஐரிஷ் போர்ட் ஆஃப் ஹெல்த் அதனுடைய அந்த ஐரிஷ் போர்ட் ஆஃப் ஹெல்த்தோடைய ஒரு செக்ரட்டரி, ஒரு செயலாளர் அப்படின்ற மிகப்பெரிய பதவியை 1820ஆம் ஆண்டு ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து பெற்றாங்க. அதுக்கப்புறம் இந்த 1816 to 1819 இந்த 3 ஆண்டுகளில் டைஃபஸ்னால ஏற்பட்ட உயிரிழப்பு அது எதனால் ஏற்பட்டது, ஏன் அயர்லாண்டில் இவ்வளோ பரவினது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதில் ஜான் செயினி அப்படின்ற ஒரு மருத்துவர், அதுக்கப்புறம் ஃப்ரான்சிஸ் பார்க்கர் 2 பேரும் இருந்தாங்க. ஜான் செயினி அப்படின்ற மருத்துவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவர் கூட ஃப்ரான்சிஸ் பார்க்கர் 1821 இந்த காலகட்டத்தில் ஜாயின் பண்ணாங்க. 2 பேரும் இணைஞ்சு அதுக்குண்டான ஒரு ட்ரீட்டஸ் ஒன்று எழுதுனாங்க. அப்போ அவங்க கண்டறிஞ்ச விஷயத்து என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இவங்க என்ன எழுதுனாங்க அப்படின்னா, அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் தி ரைஸ் ப்ராக்ரஸ் அண்ட் டிக்ளைன் ஆஃப் தி ஃபீவர் லேட்லி எபடமிக்கல் இன் அயர்லாண்ட் அப்படின்ற டைட்டிலில் இதை வந்து 2 வால்யூம்ஸாக அந்த ட்ரீட்டஸ் எழுதி 1821ஆம் ஆண்டு ஃப்ரான்சிஸ் பார்க்கரும் அந்த ஜான் செயினி 2 பேரும் எழுதி வெளியிட்டாங்க. இதில் நிறைய ஏழை மக்கள் மத்தியிலையும் அதே மாதிரி சரியான சுகாதார வசதி இல்லாத தூய்மையாக இல்லாத இடங்கள்லையும் இந்த டைஃபஸ் அப்படின்றது அந்த 3 ஆண்டுகளில் பரவி இருக்கு அப்படின்றத ஜான் செயினியும் ஃப்ரான்சிஸ் பார்க்கரும் கண்டறிஞ்சு சொன்னாங்க. இது கண்டறிகிறது வந்து
அந்த காலகட்டத்திலலாம் இந்த ஏழ்மையான மக்கள் மத்தியில் ஏன் டைஃபஸ் பரவுது, அதே மாதிரி சுத்தம் இல்லாமல் தூய்மையற்ற இடங்களில் இந்த மாதிரி நோய் பரவும் அப்படின்றதுலாம் அந்த கால மருத்துவ அறிவின்படி அந்தளவுக்கு வந்து அறியப்படாதது. ஸோ அதை ஜான் செயினியும் ஃப்ரான்சிஸ் பார்க்கரும் அறிந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பரிந்துரைகளையும் கொடுத்தாங்க. குறிப்பாக ஏழைகளுக்கு ஏன் டைஃபஸ் ஏற்பட்டதுன்னா, ஏழைகள் சரியான அளவில் ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை உட்கொள்ளாமல் அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை, அந்த இம்யூன் சிஸ்டமே வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஈஸியாக ஒவ்வொரு நோயும் வந்து பாதிக்கப்படும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் அந்த தூய்மை இல்லாத இடங்கள் அங்குமே வந்து புதிய வகையான கிருமிகள் எல்லாம் உருவாகும். அதன் மூலமாகவும் இந்த மாதிரியான நோய் தொற்றுகள் ஏற்படும். ஸோ இந்த விஷயத்தை ஃப்ரான்சிஸ் பார்க்கர் ஜான் செயினி கண்டறிஞ்சு அதில் வந்து சொல்லி அந்த பரிந்துரை கொடுத்த பிறகு அயர்லாண்டில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கக்கூடாது அப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1826ஆம் ஆண்டு டப்ளின் ஃபார்மகோபியா அப்படின்ற ஒரு புக்கு, ஒரு பெரிய மேனுவல், அதை வந்து எழுதுறதுக்குண்டான ஒரு எடிட்டராக 1826ஆம் ஆண்டு ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த எடிட்டர் அப்படின்ற பதவியில் 1830 காலகட்டத்திலையும் தொடர்ந்து டப்ளின் ஃபார்மகோபியாவில் ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து பணிபுரிஞ்சாங்க. அதாவது டப்ளின் ஃபார்மகோபியா அப்படின்றது அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய புக்கு. இதில் வந்து எப்படி மருந்துகள் வந்து தயாரிக்கப்படணும், அந்த மருந்துகள் எந்த அளவில் இருக்கணும், அதனுடைய ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் அது எவ்வளோ நாட்கள் பயன்படுத்தணும், அந்த மருந்து எந்த நோய்க்கு பயன்படுத்தணும், எந்த அளவில் பயன்படுத்தணும், எந்தெந்த வயது உள்ளவங்களுக்கு அந்த மருந்துகள் எப்படி பயன்படுத்தப்படணும் அப்படின்னு அதுக்குண்டான முழு கைட்லைன்ஸ் வந்து கொடுக்கப்படும். ஸோ எல்லா மருந்துகளுக்கும் அதுதான் வந்து டப்ளின் ஃபார்மகோபியா. இதை பயன்படுத்தி தான் மருத்துவர்கள், அப்போ இருந்த மருத்துவர்கள் வந்து டப்ளின் ஃபார்மகோபியா அப்படின்ற புக்கை பயன்படுத்தி தான் மருந்துகள் உருவாக்குறது, மருந்துகளை பரிந்துரைக்கிறது, இதிலெல்லாம் இருப்பாங்க. ஸோ நிறைய ஃபார்மகாலஜிஸ்ட், மருந்தியல் நிபுணர்கள், மருந்து உற்பத்தி செய்யக்கூடியவங்க, அவங்கெல்லாம் டப்ளின் ஃபார்மகோபியாவை படித்து எப்படி மருந்துகள் தயாரிக்கப்படணும், அது எந்த அளவில் இருக்கணும், அதுக்கப்புறம் அது எப்படி பயன்படுத்தப்படணும், அது வந்து எவ்வாறு வந்து பயனாளர்கள் வந்து அதை பயன்படுத்துறதுக்கு எப்படி சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை அவங்க வந்து அதன் மூலமாக தான் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட அந்த டப்ளின் ஃபார்மகோபியாவுடைய எடிட்டராக தான் ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து 1830கள்லையும் தொடர்ந்து பணிபுரிஞ்சாங்க. இதே காலகட்டத்தில் இவர் ஒரு லெக்சரர், விரிவுரையாளராகவும் இருந்தாங்க. குறிப்பாக வந்து ட்ரினிட்டி காலேஜ் டப்ளினுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரி, வேதியியல் பேராசிரியராக மட்டும் இல்லாமல் அந்த டப்ளினில் இருக்கக்கூடிய நிறைய மெடிக்கல் ஸ்கூல்ஸ், அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ஸ், அங்கெல்லாம் இவர் ஒரு லெக்சரர், விரிவுரையாளராகவும் இவர் ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து ஒரு மெடிக்கல் ஜேர்னல் ஒன்று டப்ளினில் ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து நிறுவனாங்க. இந்த மெடிக்கல், அதாவது இதுக்கு முன்னாடிலாம் ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்தால் அது நார்மலான ஜேர்னலில் தான் வெளிவரும் அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அயர்லாண்டில் மருத்துவத்திற்கு அப்படின்னு தனியாக மெடிக்கல் ஜேர்னல் எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஸோ அப்படி ஒரு மெடிக்கல் ஜேர்னலை ஃபஸ்ட்டு அயர்லாண்டை நிறுவன அந்த ஒரு நபரும் ஃப்ரான்சிஸ் பார்க்கர் தான். ஸோ அந்த ஒரு சாதனையும் பண்ணாங்க. ஸோ அயர்லாண்ட்லேயே ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஜேர்னலை தனியாக உருவாக்குனது ஃப்ரான்சிஸ் பார்க்கர் தான். அந்த மெடிக்கல் ஜேர்னலுடைய எடிட்டராகவும் தொடர்ந்து இவர் பணிபுரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1840 காலகட்டத்தில் ஃப்ரான்சிஸ் பார்க்கருடைய மகன் அந்த வில்லியம் பார்க்கர், அதாவது ஃப்ரான்சிஸ் பார்க்கருக்கும் இவருடைய மனைவியான எம்மா கானலி பார்க்கர், இவங்க 2 பேருக்குமே 4 பெண் குழந்தைகள், வில்லியம் பார்க்கர் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தை. ஸோ 5 பேர். அதில் இந்த வில்லியம் பார்க்கர், அவரை ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து நல்லா படிக்க வச்சாங்க. அவர் ஒரு கெமிஸ்ட், வேதியியலாளராக அந்த வில்லியம் பார்க்கர் அப்படின்ற ஃப்ரான்சிஸ் பார்க்கருடைய மகன் ஆனாங்க. ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து இவருடைய அப்பா பேரை தான் இவருடைய மகனுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ இவருடைய மகனை வந்து நல்லா வளர்த்து நல்லா படிக்கவும் வச்சாங்க. இவருடைய மகள்களையும் ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து படிக்க வச்சாங்க. ஸோ தனிப்பட்ட வாழ்க்கையில் ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து ஒரு தந்தையாகவும் சிறந்து விளங்கினாங்க. இந்த நிலையில தான் ஃப்ரான்சிஸ் பார்க்கருடைய மனைவியான அந்த எம்மா கானலி பார்க்கர் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இது ஃப்ரான்சிஸ் பார்க்கருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இவருக்கு ஏற்பட்ட இன்னொரு பெரிய இழப்பா இருந்தது. இதுக்கப்புறம் 1850ஆம் ஆண்டு ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து ட்ரினிட்டி காலேஜ் டப்ளினுடைய அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரி, வேதியியல் பேராசிரியர் அப்படின்ற பதவியிலிருந்து இவருடைய 77 வயதில் இவர் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. அங்கிருந்து 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் 1852ஆம் ஆண்டு அந்த ஐரிஷ் போர்ட் ஆஃப் ஹெல்த் அதனுடைய ஒரு செக்ரட்டரி, செயலாளர் அப்படின்ற பதவியில் இருந்தும் இவருடைய 79 வயதில் ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் தனிப்பட்ட வாழ்க்கையை ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வாழ்ந்து வந்தாங்க. இந்த நிலையில் ஃப்ரான்சிஸ் பார்க்கருடைய மகனான வில்லியம் பார்க்கர் அவர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் ஃபார் அயர்லாந்து அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரி, இவரை போலவே அவரும் வந்து ஒரு வேதியியல் பேராசிரியர் ஆனாங்க. ஸோ இதெல்லாம் ஃப்ரான்சிஸ் பார்க்கருடைய
பர்சனல் லைஃப். இதே காலகட்டத்தில் ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து உடல் நலக்குறைபாடினால் பாதிக்கப்பட்டு இறுதியாக 1859 அக்டோபர் 8 அன்னைக்கு இவருடைய கிட்டத்தட்ட 85-86 வயதில் ஃப்ரான்சிஸ் பார்க்கர் இறந்து போயிடுறாங்க. ஏன் 85-86ன்னு சொல்கிறேன்னா, இவர் பிறந்த ஆண்டு 1773. ஆனால் அந்த 1773ஆம் ஆண்டு எந்த மாதத்தில் எந்த தேதியில் இவர் பிறந்தார் அப்படின்றது உறுதி செய்யப்படலை. இதனால் இவர் இறந்த 1859 அக்டோபர் 8 இதை பயன்படுத்தி பார்த்தோம்னா, ஒருவேளை அக்டோபர் 8 1773க்கு பிறகு இவர் பிறந்திருந்தார்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 85. அதே 1773ஆம் ஆண்டு அக்டோபர் 8க்கு முன்னாடி ஃப்ரான்சிஸ் பார்க்கர் பிறந்திருந்தார்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 86. அதனால தான் 85-86 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 1859 அக்டோபர் 8 அன்னைக்கு கிட்டத்தட்ட இவருடைய 85-86 வயதில் ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போனதுக்கு அப்புறமாவும் வில்லியம் பார்க்கர் அவருடைய மகன் வந்து 1850 to 1873 வரைக்கும் ராயல் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் ஃபார் அயர்லாண்டுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரியா, அதாவது வேதியியல் பேராசிரியராக பணிபுரிஞ்சாங்க. இதெல்லாம் ஃப்ரான்சிஸ் பார்க்கருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இன்னொரு பக்கம் ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து பொது வாழ்க்கையில் ஆற்றின பங்களிப்பானது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக அயர்லாண்ட்லேயே ஃபஸ்ட்டு ஃபீவர் ஹாஸ்பிட்டல் உருவாக்கினது, அயர்லாண்ட்லேயே ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஜேர்னல் வந்து நிறுவனது அப்படின்னு இந்த சாதனைகள் பண்ணது. அதுக்கப்புறமா அயர்லாண்டில் டைஃபஸ் ஏற்படுறதுக்கு என்ன காரணம், அதை எப்படி தடுக்கணும் அப்படின்றதில் ஈடுபட்டது. அதுக்கப்புறமா அதே அயர்லாண்டில் ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து டப்ளின் ஃபார்மகோபியாவுடைய எடிட்டராக இருந்தது அப்படின்னு இவ்வளோ சாதனைகளை பண்ணியிருந்தாங்க. இதனாலேயே அயர்லாண்டில் போற்றப்படக்கூடிய மருத்துவர்களில் மிகவும் செல்வாக்கு மிகுந்த மருத்துவர்களில் ஒருத்தராக ஃப்ரான்சிஸ் பார்க்கர் வந்து கருதப்பட்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட ஃப்ரான்சிஸ் பார்க்கர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.